இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இந்த தப்பை நானுமே பண்ணிட்டு தான் இருக்கேன். வருஷம் வருஷம் வந்து புக் ஃபேர் போயிட்டு தான் இருக்கேன். நிறைய ரீடர்ஸை வந்து பார்க்குறேன். இதில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து பண்ணுற ஒரு மிஸ்டேக்கு, ஏன் நானுமே பண்ணிட்டு தான் இருக்கேன். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மிஸ்டேக்கை எப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையுமே வந்து நான் சொல்ல போகிறேன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. இப்போ வந்து புக் ஃபேர் வந்து இன்னைக்கு கண்டினியூஸாக ஒவ்வொரு லொக்கேஷன்லேயுமே வந்து நடக்க போகுது. கோயம்புத்தூர், ஈரோடு, இனி அப்படியே கண்டினியூஸாக நடக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே. ஸோ காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக்கை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து கோயம்புத்தூர் புக் ஃபேர் ரிலேட்டடாக சீரீஸ் மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து என்னுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அது பிடிக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு மிஸ்டேக்கு காமனாக புக் ஃபேரில் என்னென்ன மாதிரி எல்லாமே வந்து பீப்புள் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து சொல்ல போகிறேன். புக் ஃபேர் மட்டும் கிடையாது, புக் ஸ்டோர் போனாலுமே வந்து இது நான் சொல்ல போகிற விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் காமனாக உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்டால், நீங்கள் வந்து பண்ணுற ஒரு மிஸ்டேக் அப்படின்னா புக் ஃபேரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நிறையா புக்ஸ் வாங்குறேன்னு சொல்லுவீங்க, அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ க்ரௌட் இருக்கிறதுனால வந்து நான் ரேண்டமாக புக்கை வந்து சூஸ் பண்ணிட்டேன், கரெக்டான புக் வந்து சூஸ் பண்ண முடியல, நான் ஒரு புக்கை வந்து நினச்சிட்டு போனேன், அந்த புக்கு கிடைக்கல, ரொம்ப பாப்புலரான புக்ஸ்லாம் சூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொன்றும் சொல்லுவோம். இது எல்லாமே பிரச்சனைகள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இதை விட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது அதிகமாக வாங்கிறதும் காசு செலவு பண்ணுறதும், இப்போ வந்து அதிகமாக வாங்கிடுறோம், இன்னொன்று நிறையா புக்ஸு வாங்குகிறோம். இதெல்லாம் எதனால் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை நகர்த்தி செல்லுது. இதுக்கு அடித்தளமாக ஒரு ஆணிவேர் மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதா வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக் அப்படின்னா, மேஜரான மிஸ்டேக்கு, நமக்கு ரீடிங் பிளானே ப்ராப்பராக இல்லாமல் புக்ஸ் வாங்கிட்டு இருக்கிறதா வந்து நம்ம பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக்கு. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஷெல்ஃபில் வாசிக்காமல் நிறைய புக்ஸ் வச்சுருப்போம். அதுவே எப்போ வாசிக்கிறதுன்னு தெரியாது. அது இல்லாமல் இப்போ புக் ஃபேர் போகிறோம் அப்படின்னா நிறைய புக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போ என்ன ஆகும்னா, இருக்கிற புக்ஸ் எப்போ படிப்பேன்னே நமக்கு தெரியாது. அது இல்லாமல் புதுசாக வாங்கிட்டு வந்துட்டோம்னா, அப்போ வந்து நமக்கே வந்து எப்போ படிக்கிறோன்னு ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லாமல் வாங்கிட்டு வரும்போது ஒரு கில்ட்டு வந்துடும். நம்ம டிபிஆருமே வந்து ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே போகும். இன்னொரு சைடு நம்ம 10 புக்கு வாசிக்கிறோம் அப்படின்னா நம்ம டிபிஆரில் 20 புக் வந்து உட்காந்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸை எல்லாருமே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இதுக்கெல்லாம் ஒரு மூல காரணம் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, நம்ம அடுத்த மாதம் என்ன புக் படிக்கிறோம், அடுத்தது என்ன புக் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிளானே இருக்காது. இந்த வருஷம் என்னென்ன புக்கெல்லாம் வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கே நமக்கு ஒரு காரணம் வந்து தெரியாமல் இருக்கும்போது நிறைய பல்காக வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்குகிறோம், வாசிக்காமல் வச்சுருக்கிறது வந்து அந்த புத்தகத்துக்கு வந்து நம்ம பண்ணுற ஒரு துரோகம் மாதிரி தான். நம்ம நிறைய காரணங்கள் சொல்லலாம். எனக்கு வந்து புக் கலெக்ஷன் வந்து கலெக்டர், அது வந்து எனக்கு ஒரு ஹாபின்னு சொல்லலாம். இல்லை நான் படிக்கலைன்னா யாரோ ஒருத்தர் வாசிப்பாங்க, பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் வாசிக்காமையே வச்சுருக்கோம்ல, இந்த மிஸ்டேக் வந்து நானுமே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கேன், இனி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும். நான் வந்து புக் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. வாங்கினா அது வாசிக்கணும். இப்போ வந்து நம்ம டிபிஆருமே அதிகமாகிட்டே போகும்போது ஒரு புக்கை வாசித்து முடிச்சுட்டு இன்னொரு புக் வந்து வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு கட்டத்தில் நமக்கே வந்து கில்ட் ஆயிடுது. அதுக்கு வந்து நான் வந்து புக் கலெக்ஷன் ஒரு ஹாபி, நான் வாசிக்கலைன்னா இன்னொருத்தங்க வாசிப்பாங்க அப்படின்னு சப்பக்கட்டு கட்டுறோம். அது வந்து அது எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு இப்போலாம் தோணுது. நான் வந்து என்ன யோசித்து வச்சுருக்கேன் அப்படின்னா,
இனிமேல் வந்து இப்போ நிறைய ரீடர்ஸே நான் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்பேன், எவ்வளோ புக்ஸ் வந்து நீங்கள் வாசிக்காமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது, அவங்க வந்து ஒரு 20 புக் சொல்லுவாங்க, ஒரு 50 புக் சொல்லுவாங்க, ஒரு சிலர் 100 புக்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் புக் ஃபேர்னால் மறுபடியும் போய் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லல, நானுமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு கில்ட் ஆட்டோமேட்டிக்காக வருது. லாஸ்ட் இயர் வந்து நான் கோயம்புத்தூர் புக் ஃபேர்லேயே நிறைய புக்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஈரோடில் வந்து நான் வாங்கலை. நிறைய புக் வேர்ல்டு புக் டே அப்போ வந்து ஒரு சில புக்ஸ் வாங்கினேன். பர்த்டேக்குன்னு சில புக்ஸ் வந்துச்சு. ஸோ நிறைய புக்ஸ் வந்ததுனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நிறைய வாசிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. லாஸ்ட் இயர் வந்து நான் ஒரு 70+ புக்ஸ் வந்து வாசித்தேன். அதனால் எனக்கு வாங்கும்போது எனக்கு அது பெருசாக தெரியல. ஏன்னா ஒரு புக் வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு புக் நம்ம ரீட் பண்ணி முடிச்சிடுறோம். அதனால் வந்து அப்படி தோணல. இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா நான் நிறைய புக்ஸ் வாங்கினேன். சென்னை புக் ஃபேர் அப்போ ஒரு 30 புக்ஸ் வாங்கினேன். ஆனால் நான் இப்போ வரைக்கும் வாசிச்சதுன்னு பார்த்தா ஒரு 15 to 17 அந்த ரேஞ்ச் தான் வந்து வாசிச்சிருந்துருப்பேன். ஸோ இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 30 புக்குக்கு மேலே வாசிச்சா தான் நான் நெக்ஸ்ட் டே புக் வாங்கணும் அப்படின்னு ஒரு தாட் வந்து இருக்குது. இப்போ ஏதாவது வாங்கினா கூட ரொம்ப கம்மியாக தான் வாங்கணும் அப்படின்ட்டுமே வந்து நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களுமே இப்படி பண்ணுங்கள். இந்த ஒரு பிரச்சனையை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து ஒரு புக் ஃபேர் போகும்போது ஒரு புக்கே வாங்கணும்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா, இந்த புக்கை நான் எப்போ வந்து வாசித்து முடிப்பேன் அப்படிங்கிறது, இல்லை எப்போ வாசிப்பேன் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்டயே நீங்கள் கேளுங்க. கேட்கும்போது வந்து உங்களுக்கு அதுக்கு பதில் தெரியல அப்படின்னா, திரும்பி நீங்கள் அதை பற்றி யோசிக்கணும். இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினா கரெக்டாக இருக்கும். இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு புக் வாசித்து முடிச்சுட்டு இன்னொரு புக் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல், இப்போ வந்து ஒரு புக் வாங்குறீங்க அப்படின்னா கூட, ரீசெண்டாக ஒரு புக் முடிச்சிருக்கேன், இல்லை படிக்க ஆரம்பிச்சிட்டா கூட நீங்கள் வாங்குங்க. இல்லைன்னா வாங்காதீங்க. இப்படி பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அன்னெசரியாக வாங்கி படிக்காமல் நம்ம புக் ரேக்கில் வச்சு அதை பார்த்து ஒரு கில்ட் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நீங்கள் இது பண்ணிங்கன்னா, இந்த புக் ஃபேர் மட்டும் இல்லை, எந்த புக் ஃபேர் நீங்கள் போனீங்கனாலுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளானிங் அதாவது எப்போ பண்ணுவோம் அந்த புக்கை அப்படின்னு தெரியாமல் எந்த புக்கையுமே வந்து வாங்காதீங்க. அது வந்து புக்குக்கு நம்ம பண்ணுற ஒரு துரோகம் மாதிரி தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்டையும் எனக்கு கீழே சொல்லுங்கள். உங்களோட டிபிஆர் வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதையுமே வந்து எனக்கு கீழே சொன்னீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.